கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், திருட்டு, நகைப்பறிப்பு, ரேப்பு இப்படி எண்ணற்ற குற்றங்கள் இந்த ஆட்சியில் கட்டுக்கடங்காம நடந்து கொண்டிருப்பதை இங்க காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. ஒரு அரசனுடைய வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இந்த ஆட்சியில் இருக்குன்னா நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறது. மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டியது காவல்துறை. ஆனால் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணுடைய கணவருக்கே இந்த நிலைமைன்னா மக்கள் யார்கிட்ட போய் நிற்பாங்க? இப்படிதான் இன்னைக்கு இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில தான் இன்னைக்கு ஒன் பை போய் இன்னைக்கு வக்கீலுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. நேரம் அந்த புறக்காவல் நிலையத்துக்கு வந்து இந்த பஞ்சாயத்து பேசின போலீஸாரை சராமாரியா வெட்ட தொடங்கியிருக்கலாம். பதறி போன பக்கத்தில் இருந்த போலீஸார் சதிரி ஓடி இருக்கிறாங்க. ஆனால் விடலை. பெண் போலீஸ் இருக்கிறாங்க, பக்கத்தில் ஆண் காவலரும் இருக்கிறாங்க. ஆனால் விடாமல் துரத்தி அங்கே வெட்டியிருக்கிறான். பல இடங்களில் ஒருதலை காதலிக்க மறுத்த மாணவி விளம்பரத்தில் கத்தியால் குத்தக்கூடிய காட்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சம்பவம் இப்படி ஆயிருக்கு. தொடர்ந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பல பிரச்சனைகள் நாள்தோறும் சிறப்பாக இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொதுவாக பொதுமக்கள் தூங்கிய காலையில் எழுந்து கண் விழித்தா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், திருட்டு, நகைப்பறிப்பு, ரேப்பு இப்படி எண்ணற்ற குற்றங்கள் இந்த ஆட்சியில் கட்டுக்கடங்காமல் நடந்து கொண்டிருப்பதை செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சரி, பொதுமக்களுக்கு தான் அது போல் பிரச்சனை. நம்ம பல்வேறு இடங்களில் போய் காவல் நிலையத்திற்குள்ள போய் சென்று முறையிடுறோம். அரசு தரப்பில் வந்து நம்ம நியாயம் கேட்குறோம். ஆனால் இங்கே காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. ஒரு அரசனுடைய வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இந்த ஆட்சியில் இருக்குன்னா நம்மளாம் எப்படிப்பட்ட ஆட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறது இந்த சம்பவம் மூலமா நம்மளுக்கு உணர்த்துகிறது. இன்றைக்கி என்ன அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் எஸ்எஸ்ஐ அவருடைய கணவர் சொத்து பிரச்சனைக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கார். என்ன நடந்தது அப்படின்னாக்கா, தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடம் பகுதியை சேர்ந்தவர் ஜேம்ஸ் என்கிற ஒரு டிரைவர். இவருடைய மனைவி ஒரு பெண் எஸ்எஸ்ஐ. இவங்க வந்து சாத்தான்குளத்தில் சிறப்பு உதவியாளராக பணியாற்றி வராங்க. இந்த நிலையில் தான் ஜேம்ஸுக்கும் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஜேக்கப் என்பவருக்கும் நீண்ட நாளாக ஒரு நிலப்பிரச்சனை இருந்து வந்திருக்கு. இது தொடர்பாக 2 பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இப்படிலாம் ஈடுபட்டு வராங்க. ஆனால் உரிய நேரத்தில் அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டிருந்தால் இன்றைக்கி ஒரு உயிரிழப்பு இருந்திருக்காது. இந்த நிலையில் ஏற்கனவே நிலப்பிரச்சனை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கிராமத்தினுடைய ஒரு சர்ச்சுடைய முக்கியமான பொறுப்பு ஏற்கனவே ஜேக்கப் தான் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வராரு. இந்த முறை ஜேம்ஸ் அதற்கு போட்டியிடுவதாக தெரிகிறது. இதனை அறிந்து கொண்ட ஜேக்கப் ஜேம்ஸை கொலை செய்வதற்கு திட்டம் போடுறாரு. ஆனால் இதெல்லாம் காவல்துறைக்கு தெரிந்ததா என்று தெரியவில்லை. இதனை அடுத்து சொந்த வேலையாக ஜேம்ஸ் பைக்கில் போகும்பொழுது ஜேக்கப் வழிமறித்து அவரிடம் தகராறு செய்திருக்கிறார். தகராறு முத்திய நிலையில் அவர் வைத்திருந்த அருவாளை எடுத்து சராமாரியாக வெட்டியிருக்கிறார். சம்பவ இடத்திலே துடிதுடித்து கீழே விழுந்த ஜேம்ஸ் அங்கே இருக்கவங்கெல்லாம் மீட்டு சாத்தாங்குளம் அரசு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. போகிற வழியிலே இதாகிட்டது. இன்றைக்கி அந்த அம்மா எஸ்எஸ்ஐ அந்த உடலை பார்த்து, கணவரை பார்த்து கதறாங்க. அப்படியே நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் கண் கலங்குகிறது. ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டியது, மக்களுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டியது காவல்துறை. ஆனால் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணுடைய கணவருக்கே இந்த நிலைமைன்னா மக்கள் யார்கிட்ட போய் நிற்பாங்க? இப்படி தான் இன்றைக்கி இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. போலீஸுக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்னா, வக்கீலுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. அதுவும் அரசு வக்கீலுக்கு நேற்று ஒரு கொடுமை நடந்திருக்கு. தென்காசி மாவட்டத்தில் அரசு வக்கீல் முத்துக்குமாரசாமி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். என்ன நடந்தது அப்படின்னா, தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள கோர்ட்டில் ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். நேற்றைய முன்தினம் வழக்கம் போல் பணியாற்றி முடித்து விட்டு சொந்த ஊராக இருக்கக்கூடிய கடைநல்லூர் பக்கத்தில் ஊர்மேனி அழகியான் கிராமத்திற்கு பைக்கில் வரார். வந்துட்டு அவருடைய அலுவலகத்தில் உட்காந்து வேலையை பார்த்துட்ருக்காரு. திடீர்னு ஒருத்தர் வந்து உள்ள நுழைஞ்சு அவர் சராமாரியாக விட்டுருக்காரு. நிலை தடுமாறி கீழே விழுந்த முத்துக்குமாரசாமி தப்பிச்சு ஓடினாலும் அவர் விடலை. துரத்தி வெட்டுறாரு. இந்த சம்பவத்தில் ஊர் மக்கள் அங்கே இருக்கலாம் பார்த்துட்டு வந்து பதறி போகிறாங்க. அவன் வெட்டினவன் தப்பிச்சு போகிறான். உடனடியாக அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. செல்லக்கூடிய வழியிலே வக்கீல் இறந்துடுறாரு. இது குறித்து போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சிவசுப்பிரமணியன்றவர் இவரும் ஏற்கனவே பழகிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களை வந்து சென்னையில் ஒரு விடுதி வச்சு நடத்துகிறாரு. யார்? சிவசுப்பிரமணியன். அவருடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு 2 நாளுக்கு முன்பு தான் ஊருக்கு வந்திருக்காரு. வந்த இடத்துல பிரச்சனை ஆகி இன்றைக்கி
வக்கீல் இறந்து போயிருக்கிறாரு, நாங்கள் குற்றவாளியை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை, எதுக்கு பிரச்சனை, ஏன் நடந்ததுன்னு இதில் வரைக்கும் தெரில. ஏற்கனவே சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் தான் இன்றைக்கி ஒன் பையாக போய் இன்றைக்கி வக்கீலுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் நேற்று அந்த முத்துக்குமாரசாமி படுகொலை. இப்படி தினந்தோறும் இது போன்ற குற்ற சம்பவங்கள், குற்ற செயல்கள் செய்திகளில் வராத நாளே கிடையாது. இப்படி தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அங்கே தான் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, பாதுகாப்பு சென்ற போலீஸாருக்கு ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் இசைக்கு பாண்டி. இவர் ஆலங்குளம் பகுதியில் ஒரு திருமணத்தை பண்ணுறாரு. திருமணம் பண்ணி கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில 2 பேருக்கும் எது பிரச்சனை ஏற்படுது. அந்த அம்மா கோச்சிக்கிட்டு அவருடைய அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க, ஆலங்குளம் போயிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், இசைக்கு பாண்டி அவனுடைய நண்பனை அழைச்சிக்கிட்டு போகிற வேலையெல்லாம் சரக்கு போட்டு போய் மாமனார் வீட்டில் தகராறு பண்ணியிருக்கான். என் பொண்டாட்டி அனுப்பி வைவா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான். அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுனாக்கா, 2 பேருக்கும் கைகலப்பாகி அவர் மாமனார் ஒன்று சொல்ல, இவன் ஒன்று சொல்ல அடிதடி ஆகிருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஆலங்குளம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது போல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதுமாரி என்னுடைய மருமக பிடித்து விட்டு தகராறு செய்கிறான் போகிறான்னு. அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் வந்து சமாதானப்படுத்தி 2 பேரும் கண்டித்து அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு இந்த பொண்ணு அங்கே போக சொல்லிவிட்டு நெட்டூர் எனப்படக்கூடிய புறக்காவல் நிலையத்திற்கு பணிக்கு போகிறாங்க அந்த போலீஸு. இவன் என்ன பண்ணுறான், பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டு திரும்பியும் ஒரு சரக்கை போட்டு என்ன பண்ணிட்டான், நேராக வந்து மாமனார்கிட்ட தகராறாகி அவரை வந்து அருவாளால் எடுத்து மடக்கி வைத்து சராமரியாக தாக்கியிருக்கான். அதோடு மட்டும் இல்லாமல் நேராக அந்த புறக்காவல் நிலையத்துக்கு வந்து இந்த பஞ்சாயத்து பேசின போலீஸாரை சராமரியாக வெட்ட தொடங்கியிருக்கிறான். பதறி போன பக்கத்தில் இருந்த போலீஸ்லாம் சதிர ஓடி இருக்கிறாங்க. ஆனால் விடலை. பெண் போலீஸ் இருக்கிறாங்க, பக்கத்தில் ஆண் காவலர்களும் இருக்கிறாங்க. ஆனால் விடாமல் துரத்தி அங்கே வெட்டியிருக்கிறான். ஸோ இப்படி வந்து பல இடங்களில் வந்து இந்த போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையே இருக்கக்கூடியதான் நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு 1-2 மாதங்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரை மாவட்டத்தில் சத்திரப்பட்டிங்கிற ஒரு காவல் நிலையத்துக்குள்ள புகுந்து என்ன மாதிரியான தாக்குதல் நடைபெற்றது என்பது நம்ம அறிவோம். நம்மலாம் சினிமாக்களை தான் கடந்த காலங்களில் பார்த்துருப்போம். வில்லன்கள் வருவாங்க, ஒரு காவல் நிலையத்தை சூறையாடுவாங்க, ஸ்டேஷனையே தரமட்டமாக்கிட்டு போவாங்க. வீரப்பா அப்படி பண்ணார், இப்படி பண்ணாருன்னு நம்ம செய்தி பார்த்துருப்போம். பல இடங்கள் நம்ம சினிமாக்களை காட்சியாக தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஆட்சியில் அது நிஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அது கண்கூடாக தினமும் ஊடகங்களில் பார்க்குறோம். இப்படி தான் தினந்தோறும் இந்த ஆட்சியில் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அரசு வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தான் இருக்கிறது. சாமானிய மக்களுக்கும் அப்போ நம்ம சொல்ல வேணும். இன்றைக்கி காலையில் பார்த்தோம்னா சென்னை நுளம்பூரில் பெற்ற தகப்பனை தாக்கிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய இளம்பெண்ணை ஒருத்தன் ஒருதலையாக காதலிச்சவன் கடத்திட்டு போயிருக்கிறான். ஏற்கனவே அங்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. தன்னுடைய பொண்ணை ஒருதலையாக ஒருத்தன் காதலிக்கிறான், அவன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த நிலையில் என்ன அந்த பொண்ணுடைய சம்மதம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக காரில் வச்சு கடத்திட்டு போயிட்டான். நாம் பார்க்குறோம். ஏற்கனவே தஞ்சாவூர் சொல்லலாம், ராமேஸ்வரம் சொல்லலாம், பல இடங்களில் ஒருதலை காதலிக்க மறுத்த மாணவி விளம்பரத்தில் கத்தியால் குத்தக்கூடிய காட்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு சம்பவம் இப்படி ஆயிருக்குது. தொடர்ந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பல பிரச்சனைகள் நாள்தோறும் சிறப்பாக இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு இரும்புக்கரம் கொண்டு அடக்கிறோம், எந்த கும்பனாலும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாது அப்படின்னு பெயரளவிற்கு விளம்பரத்துக்காக சொல்கிறாரு தவிர, உண்மையிலே தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, போதுமான காவல்துறை இருக்கிறாங்களா, காவல்துறைக்கு சரியான தலைமை இருக்கிறதா, எந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்றது குறித்து எந்தவித கவலையும் கிடையாது. எனவே தான் சொல்கிறோம், வருங்காலங்களில் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கை சிறப்பாகவும் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு சிறந்த நல்லது ஒரு ஆட்சி அமையணும்னு இன்றைக்கி பொதுமக்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2026 மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய, சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு ஆட்சியை நீங்கள் தருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி பல்வேறு அரசியல் குறித்து பேசியிருக்கோம். நாளைக்கு மற்றொரு அரசியல் நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.